அதிமுக எடுத்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, எடப்பாடி எடுத்த ஸ்டாண்டு, அது வந்து அவர் நடந்து கொண்ட முறைகளில் இருந்து நான் சொல்லப்படுற ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். எடப்பாடியை பொறுத்த மட்டும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜியும் அவுட்டு. ஒன்று, அவர் வந்து ஒரு வலிவான கூட்டணி அமைச்சிருக்கலாம், பாஜக அதிமுக, அது அண்ணாமலை தூக்கி போடுங்க, அது பாஜக மேல விரும்பினாங்க ஒரு அமைச்சிருக்கலாம். அதே வேலுமணி கூட பின்னாடி சொன்னார், அமைச்சிருந்தா வந்து தேமுதிக பாமக அமைச்சிருந்தா ஒரு வலுவான போட்டி 4-5 பேர் வின் பண்றதுக்கான ஸ்கோப் கூட இருந்தது. விண்மணி தான் இன்னைக்கு மந்திரி ஆயிருப்பாங்க ஏடிஎம்கே. அது மிஸ் பண்ணிட்டார். எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் நீங்க வேற வேற கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறது சாதாரண விஷயம். இந்த எலெக்ஷன்ல பாஜகவால நமக்கு பிரயோஜனம் உண்டா? அதான் பாயிண்ட். சரி, நீங்க அதை விட்டு வெளில வந்தீங்க. வெளில வந்தோன்னா அட்லீஸ்ட் நீங்க மோடி வேண்டுமா வேண்டாமான்றதான் பாயிண்ட்ல இருக்கீங்க. அந்த அடிப்படையில் பிரச்சாரத்தை அமைக்காம அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி உங்க பிரச்சாரத்தை பண்ணீங்க. அதில் நீங்க தோத்தீங்க. ஏன்னா நீங்க சவுத்துல வந்து 13 கான்ஸ்டிடியூன்சியில் டெபாசிட் இழந்திருக்கீங்க. அதுவும் நீங்க வந்து தனி மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸ்க்கு பின்னாடி வந்திருக்கீங்க. 1 லட்சம் ஓட்டு குறைவாகவே டெபாசிட் இருக்கிற லெவலில் போயிருக்கீங்க. இங்க தேனியில வந்து தினகரனுக்கு பின்னாடி வந்திருக்கீங்க. ஒரு ரெட்டை எலெக்ஷன் வச்சு இப்படி வர்றது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம்.